Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அக்டோபர் முதல் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை அக்கரையில் PL சந்தோஷ் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். அப்போது தமிழகத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பயணம் மேற்கொள்கிறார் நைனா நாகேந்திரன் என்று அவர் பேசியிருக்கிறார். தினமும் 2 அல்லது 3 தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார். மேலதிக விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்கிக்கலாம். நாகராஜன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். செங்கல்பட்டு மாவட்டத்துல அக்கரையில இன்று காலை 8 மணியிலிருந்தே இந்த சிந்தனை அமர்வு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுல பாஜகவுடைய மூத்த மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிப்பவர் PL சந்தோஷ், தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில தான் 2026 தேர்தலுக்கான வியூகம், மற்ற பல முன்னேற்பாடுகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்துல ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரும் தற்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்திருந்தார். அண்ணாமலை வந்த உடனேயே இந்த கூட்டமானது இன்னும் முக்கியமான விஷயங்களை விவாதிப்பதற்கான ஒரு கூட்டமாக மாறி இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா நயினார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயணம், அதாவது தற்போதைய மாநில தலைவருடைய சுற்றுப்பயணத்தை அண்ணாமலை இந்த கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, அக்டோபர் முதல் வாரத்துல பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும், தமிழகத்தினுடைய அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் நயினார் நாகேந்திரன் பயணம் மேற்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல மாவட்டம் தோறும் காலை முதல் நிர்வாகிகள் சந்திப்பு இருக்கிறதாகவும், சமுதாய தலைவர்கள் சந்திப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் மேற்கொள்ள போகிறதாகவும் அவர் பேசியிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளுமே 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்றதுக்காக நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டிருக்கிறதா அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் நாள் முழுக்க பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய 3வது இடத்துல, அதாவது 2 இடத்துல முடிச்சு 3வது இடத்துல பரப்புரை மேற்கொள்ளப்படும் பொழுது அந்த இடத்துல கட்சியின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான திட்டமும் செய்யப்பட்டிருக்கிறதா அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், தற்போதைய தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஒட்டுமொத்தமான அந்த தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணமானது நேற்று தினம் நிறைவு பெற்றிருக்கிறது. அது குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். EPS நேற்றுடன் 150 சட்டமன்ற தொகுதிகளில் தன்னுடைய அந்த சுற்றுப்பயணத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் எழுச்சியாக பாஜக தொண்டர்கள் பல பேர் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பிரச்சார சுற்றுப்பயணத்துல எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான கூட்டம் இருந்ததாகவும் அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. அதே போல இந்த சுற்றுப்பயணத்துல அவருடைய பேச்சு எல்லாமே பாஜகவைய பாராட்டக்கூடிய விதத்துலதான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல நேற்று சென்னையில அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்துல கூட 2017 இருந்து 4 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சியை பாஜக காப்பாற்றியது அப்படின்னும் எடப்பாடி பேசியிருக்கிறதா முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதா அண்ணாமலை இந்த சிந்தனை அமர்வு கூட்டத்துல அனைத்து தொண்டர்கள் மத்தியிலும், அதே போல அனைத்து முக்கிய நிர்வாகிகள் மத்தியிலும் பேசியிருக்கக்கூடிய இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் மேற்கு, டெல்டா, தென் தமிழகம் அப்படின்னு பல இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் இணைந்து கூட்டு பிரச்சாரத்துல ஈடுபடுறதுக்கும் திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வரும் அப்படின்னும், தற்பொழுது அக்டோபருடைய முதல் வாரத்துல நயினார் நாகேந்திரன் தன்னுடைய இந்த சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அவருடைய பரப்புரை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை இந்த சிந்தனை அமர்வு கூட்டத்துல அனைத்து மாநில மற்றும் முக்கியமான நிர்வாகிகள் மத்தியில பேசியிருக்கிறாரு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.